விடுதலை பயணநூல் 17:11 படிக்கின்றோம். மோயிசினுடைய கரங்கள் எப்பொழுதெல்லாம் உயர்த்தப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் இஸ்ரேல் மக்கள் வெற்றி கொண்டார்கள். ஆண்டவரே, நீர் உம்முடைய இந்த திருத்தலத்திற்கு உம்முடைய அன்னையை பாதுகாவலியாக கொடுத்ததற்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா குறைகளையும் எங்களுடைய கரங்களில் உயர்த்தி பிடித்திருக்கின்றோம். கரங்களை உயர்த்துவது என்பது வெற்றியின் அறிகுறி. ஆண்டவரே, குறைகள் எல்லாம் நிறைவாக்கப்பட உண்மையை வேண்டுகின்றோம். 1 கொரிந்தியர் 13:10 படிக்கின்றோம். நிறைவான ஆண்டவர் வரும் பொழுது குறைவானது அனைத்தும் அழிக்கப்படும். அனைவரும் சொல்வோம், நிறைவான ஆண்டவர் வரும் பொழுது குறைகள் எல்லாம் அழிக்கப்படும். நிறைவான ஆண்டவர் வரும் பொழுது குறைகள் எல்லாம் அழிக்கப்படும். திருப்பலியில் ஆண்டவரை நாம் உட்கொண்டுள்ளோம், நிறைவானவரை பெற்றுக் கொண்டுள்ளோம். நம்முடைய இதயத்தில் அவர் வந்திருக்கின்றார். நம்முடைய இதயத்தில் அவர் தாங்க விடாமல் செய்கின்ற சதிகளை, சாத்தானின் எண்ணங்களை, தீய சக்திகளை விரட்டிட ஆண்டவரிடம் மன்றாடுவோம். நிறைவானவர் வரும் பொழுது குறைவானதெல்லாம் அழிக்கப்படும். குறை உள்ள அந்த திருமணத்தில் குறைகளை அழித்திட அன்னை மரியாள் அங்கே சென்றார். அழைப்பில்லை என்றாலும் அன்னை நம்மிடம் வர தயாராக இருக்கின்றார். ஆண்டவரை நம்முடைய இதயத்தில் தாங்கியுள்ளோம். ஆண்டவரை தாங்கிய அதே அன்னை நமக்கு பாதுகாவலியாக இருக்கின்றார். நற்கருணையில் தாங்கிய ஆண்டவரை போற்றுகின்றோம். நற்கருணை ஆண்டவரையே அன்னை மரியாள் தாங்கிக் கொண்டார். ஆண்டவரிடம் இருந்து வருகின்ற எல்லா அற்புதங்களையும் அதிசயங்களையும் அன்னை மரியாள் படைப்பின் அரசியாக நமக்கு தர வந்திருக்கின்றார். ஆண்டவரே, எங்களுடைய கரங்களில் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை உயர்த்தி பிடிக்கின்றோம். சிறப்பாக எங்களுடைய குடும்ப தம்பதியர்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய பெற்றோர்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். எங்களுடைய தந்தைமார், தாய்மார்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் மத்தியில் இருக்கின்ற எல்லா குறைகளையும் அழித்திடும். நிறைவான ஆண்டவர் வரும் பொழுது குறைவானது அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும். ஆண்டவரே, இன்றைய நாளில் எங்களுடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரை இருக்கின்ற எல்லா நோய் நொடி பிணிகளையும் குறைகளையும் உம்முடைய ஒப்படைக்கின்றோம். நாங்கள் பிறக்கும் பொழுது நீர் எப்படி எங்களை முழுமையாக எங்களுடைய தாயின் கருவறையில் இருந்து எடுத்து வந்தீரோ அதை போல எங்களை முழுமையாக நிறைவுள்ளவராக மாற்றினார். ஆண்டவரே, இதோ இந்த நாளில் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா குறைகளையும் உம்முடன் ஒப்படைக்கின்றோம். ஆண்டவரே, என்னுடைய தகப்பனை, என்னுடைய கணவரை ஆசீர்வதியும். அவரிடம் உள்ள எல்லா குறைகளையும் ஆசீர்வதியும். குறைகளை போற்றிடும். சிறப்பாக குடிபோதை என்கின்ற எல்லா தீய சக்திகளையும் உடைத்திடும். எங்களுடைய இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்ற குறைகளை உடைத்திடும். ஆண்டவரே, எங்களுடைய தாய்மார்களின் மத்தியில் இருக்கின்ற சுயநலம், பொறாமை, பொச்சரிப்பு, இழிசொல், பழிசொல் என்கின்ற எல்லா குறைகளையும் உடைத்திடும். அன்னை மரியாள் கானாவூரில் விளிம்பு நிறை இருந்த அவர்களுடைய விசுவாசத்தை போற்றி அந்த குறையுள்ள திருமணத்தை நிறைவுள்ளதாக மாற்றியதை போல எங்களுடைய தங்கத்தாயின் திருத்தலத்தில் மண்டியிட்டு கரங்களை உயர்த்தி குறைகளை எல்லாம் உயர்த்தி பிடிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய பாதம் சமர்ப்பிக்கின்றோம். அம்மா என்று உம்மை தேடி வருகின்ற, நாடி வருகின்ற எல்லா குறையுள்ள பிள்ளைகளுடைய ஆத்மாவும் உம்மை போல புனிதம் உள்ளதாக, நிறைவுள்ளதாக மாற்றிடும். ஆண்டவரே, இந்த நாளில் எங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லா குழந்தைகளும் உம்முடைய பாதம் ஒப்புக்கொடுக்கின்றோம். அவர்களுடைய கருத்துக்கள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்கள், திட்டங்கள் என்று அனைத்தையும் எங்களுடைய கரங்களில் உயர்த்தி பிடிக்கின்றோம். ஆண்டவரே, நீரே எங்களை ஆசீர்வதியும், தொடும், எங்களுக்கு நிறைவான ஆற்றலை தரும். ஆண்டவர் நமக்கு உயிரை கொடுத்தார். தாயின் கருவறையில் முதல் இதய துடிப்பை கொடுத்தார். நாம் தாயின் கருவறையில் சுவாசிப்பதற்கான முதல் மூச்சு காற்றை கொடுத்தார். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். திருப்பாடல் 103:2 படிக்கின்றோம். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவர் செய்த நன்மைகளை என்னாலும் மறவாதே என்று. ஆண்டவரே, நாங்கள் இதுநாள் செய்த, நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறுகின்றோம். இனிவரும் காலங்களில் எங்களுடைய குறைகளை நாம் போற்றிடும், நிறைவாக மாற்றியறோம். கரங்களை இதயத்தின் மீது வைத்துக் கொள்வோம். ஆண்டவர் கொடுத்த உயிருக்கும் நம்முடைய இதய துடிப்புக்கும் அவர் கொடுத்த ஆத்மாக்காக நன்றி கூறுவோம். என் உயிரான 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 என் உயிரான உயிரான நிறைவான ஆண்டவர் நம்மிடம் வருகின்றார்.
எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 13:10. நிறைவான ஆண்டவர் வரும்பொழுது குறைவானதெல்லாம் அழைக்கிறார். ஆண்டவருடைய அருளை ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். அன்னை மரியாள் நம்முடன் இருக்க ஆண்டவரிடம் மன்றாடுவோம். அன்னை நம்முடைய கரங்களை பிடித்து மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க எங்களுக்கு வரம் தாரும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிறைவான ஆண்டவர் நம்மை தொட வேண்டும், நம்முடைய குறைகளை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று ஜெபித்து நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்மிடம் வருகின்றார். இயேசுவே, நீர் தொட்டால் போதும் என் உடல் எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீர் சொன்னால் போதும் என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். Study